அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எதிர்க்கட்சி இல்லாத ஒரு அரசபையில் எங்களுடைய தலைவரை நாங்க முதல்வரா உட்கார வைப்போம். வாய்ப்பில்லை ராஜா. சீமான் பாஷையில சொன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம். ரெண்டாவது, இந்த ரமேஷோட பேச்சு ரொம்ப ரொம்ப தவறானது, ஆணவமானது. எதிர்க்கட்சிகள் நிரம்பி வழியிற சட்டமன்றத்தில் தான் உங்கள் தலைவர் இன்னைக்கு இருக்காரு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் தலைவர் பதில் சொல்லணும். திமுகவை ஒரு எதிர்க்கட்சியாக சமாளிக்கிறது ஆனானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே தண்ணி குடிச்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடர் நகர்றான், வாக்குகள் நகர்ந்ததை தாண்டி அவன் தேர்தலில் மட்டும்தான் வர முடியும். மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், எக்ஸ் எம்பிஸு, எக்ஸ் எம்எல்ஏஸு கொத்து கொத்தாக போய் சேர்ந்துட்டு இருக்கான். எதனால் போகிறான்? தாவேக்காவுக்கு இவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு நெருக்கத்தில் வர வர திமுகலேருந்து மிகப்பெரிய அளவில் தாவேக்காவுக்கு நகருவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். இப்படியே சொன்னாங்க, 2 பேரும் கொள்ளடிச்சாங்க, புதுசாக ஒருத்தர் வந்து கொள்ளடிக்கட்டுமே, தப்பு பண்ணார்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெஸ் மீட் புதிய தலைமுறையில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நான். சார், நாங்க டிவிகேவோட இருக்கிறதாலேயே டிவிகேவோட கூட்டணியை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது அப்படி 4 பேருமே மேடை மேல வவுச் பண்றாங்க. See, problem with Joseph Vijay, Chief Minister Joseph Vijay, is that he is a politician, maybe the only politician in the country who is having least politics. விஜய் ஒரு மாற்றம் நான் நம்பலை. விஜய் பெரிய அளவில் நல்லது செய்வார் நான் நம்பலை. விஜய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நான் நம்பலை. அவர் இன்னும் தன்னை நிரூபிக்க வேண்டி இருக்குது நிறையா. ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதை தான் நான் யோசிக்கணுன்றேன் இன்னைக்கு இந்த கட்சிகளுக்கு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், ஒவ்வொரு சனிக்கிழமை திருவிழா மாதிரி மாற்று கட்சியில இருந்து பனையூர் நோக்கி செல்கிறார்கள். இப்போ கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10,000 பேருன்றாங்க, இன்னொரு டெலிவிஷன் சேனல்ல 20,000 பேருன்றாங்க. அவங்கெல்லாம் டிவிகேல இணையக்கூடிய வைபவம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு, அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படிங்கிறாரு. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எதிர்க்கட்சி இல்லாத ஒரு அரசபையில் எங்களுடைய தலைவரை நாங்க முதல்வரா உட்கார வைப்போம், அதுதான் அதை நோக்கி தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார், எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா, இல்ல இவங்களா தானே போறாங்க அவங்களை எப்படி பிளேம் பண்ண முடியும்ன்ற பார்வையா? முதல்ல தாவேக்கால போய் சேர்றதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஏன் மீடியா ஒன் சைடடாக இருக்குது? திமுகவில் வந்து தினம் வந்து எவ்வளோ பேர் சேர்றாங்க, அல்லது வாரத்துக்கு 2 நாளாக தான் சேர்றாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர், முன்னாள் சென்னை துணை மேயர் பெஞ்சமின் போய் ஸ்டாலின் முன்னால் திமுகவில் சேர்றாரு, 1000 பேர் சேர்றாங்க. பனையூர் பாபு போய் சேர்றாரு, 1000 பேர் சேர்றாங்க. இந்த 2 நிகழ்வுகளுக்கு முன்னால் வேறு ஒரு நிகழ்வுகளை இதே மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து 1000 பேர் சேர்ந்தாங்கன்னு அப்பாவும் மகளும் நிற்கிறாங்க. அவங்க முன்னால் ஸ்டாலின், உதயநிதி முன்னால் பல பேர் சேர்றாங்க. இது வந்து ஒரு விழாவாகவே வைபவம், உங்கள் வார்த்தையில் சொன்னால் வைபவம் வந்து திமுகவில் எப்பயும் நடக்குது, தேர்தலுக்கு முன்னாலேயும் நடந்தது. அப்போல்லாம் கவலைப்படாத மீடியா ஏன் இப்போ கவலைப்படுது? இது எல்லா காலத்துலையும் எல்லோரும் நடக்கிறது தான். ஒருத்தன் இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது ஒருத்தனோட உரிமை. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் ராஜினாமா பண்ணிட்டு போனாலே தப்பு கிடையாது. அதுக்கு புலம்புறாங்க. இவங்கெல்லாம் யாரும் எம்எல்ஏ எம்பி கிடையாது, முன்னாள் எம்எல்ஏ எம்பி. நான் என்ன கேட்குறேன், தாவேக்கால போய் சேர்றதை பற்றி புலம்புறாங்க, ஆள் பிடிக்கிறாங்கன்றாங்க, அதிமுகலேருந்து சொல்கிறாங்க. உங்கள் கட்சியை கொத்து கொத்தா திமுக தூக்குது, அதுக்கு என்ன பேர்? அப்போ உங்களுக்கு வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனால் பரவாயில்ல, தாவேக்காவுக்கு போனால் உங்களுக்கு எரியுது இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களால் உங்கள் கட்சியை காப்பாற்ற முடியல, உங்கள் கட்சியை தக்க வைக்க முடியலன்னா அது உங்கள் பிரச்சனை, அது உங்கள் கையால் ஆகத்தானோம். எங்கே தோணுதோ அங்கே போவோம். இது ஒன்றும் கொத்தடிமை கிடையாது. ஒரு கட்சியிலே இருக்கணும், ஒன்றும் கொத்தடிமை கிடையாது. நிரந்தரமாக அதற்கு கட்டுண்டவனும் கிடையாது. எங்கே வேணால் ஏன் வேணால் போவோம். அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? பதவியில் இருக்கிற தாவேக்காகிட்ட போனால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. பதவியிலேயே இல்லாத ஸ்டாலினே தோற்றுருக்காரு, அந்த கட்சியில் போய் சேர்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகவே இந்த புலம்பலால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சன்னிங் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து பெரிய லாஸ் அதிமுக. ஏன்னா 2 பேரும் அதிமுகலேருந்து தான் உருவுறாங்க. தாவேகா உருவுறதை பற்றி பேசுகிறவங்க திமுக உருவுது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? தாவேகாவுக்கு போனால் அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிகாரம் இருக்குது, பசையுள்ள இடத்த நோக்கி ஓடுறான், லாபம் பார்க்குறதுக்கு ஓடுறான், சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறான். பச்சையாக சொன்னான். திமுக எதுக்கு ஓடுறான்?
அப்போ எதிர்கட்சியாக இருக்க திமுகவாலேயே உடைக்கும் போதுன்னா உடைக்க முடியும்னா ஆளுங்கட்சியாக இருக்க அண்ணா திமுகவில் முடியாது, தாவேக்காவில் உடைக்க முடியாது, அவங்க உடைக்கிறாங்க. புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த ரமேஷோட பேச்சு ரொம்ப ரொம்ப தவறானது, ஆணவமானது. எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக உட்கார வைப்போன்றாங்க. இதெல்லாம் வந்து ஆணவத்தின் வெளிப்பாடு. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் மிக மிக பாரதூரமானவை. இவங்க என்ன யாருமே உங்களுக்கு எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இன்ஃபேக்ட் எதிரிகள் இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. எதிரிகள் இல்லைன்னா தான் இவங்களுக்கு அழிவுன்னு அர்த்தம் அரசியல் ரீதியாக. அதனால் அமைச்சர் ரமேஷ் போன்றவர்களுடைய இந்த பேச்சுக்கள் தவறானவை, அரசியல் ஆணவ போக்கு இது. எதிர்கட்சிகளே இல்லாத சட்டசபையில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக உட்கார, அது எப்படி உட்கார வைப்பீங்க? எனக்கு 59 + 43 இருக்குது, 102 பேர் எம்எல்ஏஸ் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. அவங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. 1.25 கோடி உங்களுக்கு, 1.25 கோடி திமுகவுக்கு, அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கம்மியாக அல்லது அண்ணா திமுகவுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் வேணும்னு போட்டவங்கள விட வேணான்னு போட்டவங்க அதிகம். 35% ஓட்டு தான் உங்களுக்கு, 65% ஓட்டு எதிராக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது எல்லா காலத்துலேயும் தட்ஸ் அ சிஸ்டம், ஃபஸ்ட் கோல் சிஸ்டம். எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக உட்கார வைப்போன்றது முதல்ல அது உங்களால் முடியாது. ரெண்டாவது, அப்படி ஒரு வேளை அது நடக்குன்னா அதுதான் ஜனநாயகத்துக்கு பேரழிவின் தொடக்கம். அது உங்களால் முடியாது. இந்த எண்ணம் தப்பு, எண்ணம் போல் வாழ்வு. முதல்ல இப்படி பேசுறது, இப்படி நினைப்பதே மிக மிக தவறு. எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை நாங்கள் உட்கார வைப்போம். எதிர்கட்சிகள் நிரம்பி வழிகிற சட்டமன்றத்தில் தான் உங்கள் தலைவர் இன்றைக்கி இருக்கார். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் தலைவர் பதில் சொல்லணும். கடந்த கூட்டத்தொடரில் 2 நாள் நடந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதியோட ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருந்தது. அவர் அங்கே கலப்பின பேச்சுக்கு மதியம் 12:30 மணிலேருந்து 12:30 மணிக்கு உதயநிதி பேசுகிறாரு 10 நிமிஷம். அப்போ எதிர்க்க முதலமைச்சர் விஜய் சீட்டில் தான் உட்காந்துருந்தார். பதில் சொல்லலை, ஏன்னா பதில் தெரியல. 6 மணி நேரம் பொறுத்து சாயங்காலம் 5:30 6 மணிக்கு ட்விட்டரில் இவர் பதில் கொடுக்குறாரு, எழுதி கொடுத்தது. இப்போ வரப்போகுது, நாளைக்கு மறுநாள் சட்டசபை, கவர்னர் அட்ரஸ், அதுக்கப்புறம் 5 நாள் நடக்கும். அப்புறம் பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடக்கும் சட்டசபை. எதிர்கட்சி ரோலை திமுக பிரமாதமாக பண்ணும், என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக பிரமாதமாக அவங்க எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். வலிமையான எதிர்கட்சியை எப்படி சமாளிப்பது என்பதை தாவேகா கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆகும்னா, உங்கள் முதலமைச்சரை நீங்கள் கொண்டு போய் வந்து மோசமான இடத்துல நிற்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த மந்திரிங்க பேசாமல் இருக்குது நல்லது. எதிர்கட்சி தான் ஒரு ஜனநாயகத்துக்கு ஆக்சிஜன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பலமே அதனுடைய எதிர்கட்சி பாத்திரம். திமுகவை ஒரு எதிர்கட்சியாக சமாளிக்கிறது ஆனானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே தண்ணி குடிச்சிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை தாவேகா அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும். அவங்க ரோலை ப்ளே பண்ணுறாங்க எதிர்கட்சியாக. நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பதவிக்கு வரத்துக்கு முன்னால் விஜய்க்கு இருந்த ஆதரவு பதவிக்கு வந்தோன்னா அப்படியே இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. குறைகள் நிறையா இருக்குது, குறைகள் வரும், விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனத்தை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி இல்லாத அவையில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக உட்கார வைப்போன்னா அதெல்லாம் நினச்சி கூட வாய்ப்பில்லை ராஜா. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம். சரி, இப்போ வரக்கூடியவங்களை சேர்த்துக்கிறது ஒரு பக்கம், ஆனால் மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அந்த கட்சி மூழ்கிட்டு இருக்கு, மொத்தமாக போயிடும், நாங்கள் தான் அந்த கட்சி, 90% எல்லாரும் எங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்ற மோட்டிவேஷன் வந்து தொடர்ந்து நடக்கிறதால தானே சார் அது பேசு பொருளாகுது. அதில் என்ன தப்பு இருக்குது? எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார், வலியது எஞ்சும். நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி 54 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க. உங்கள் கட்சியிலேருந்து எனக்கு வாக்குகள் வருது, ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. யதார்த்தத்தை பேசும். இந்த தேர்தலில் அதிமுகவிலேருந்து வாக்குகளை விஜய் அள்ளி இருக்கிறார், திமுகவிலிருந்து வாக்குகளை சுரண்டி இருக்கிறார். திஸ் இஸ் டெமோக்ரஸி. இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவிஎம் டேம்பரிங்கு அல்லது வந்து மோசடி பண்ணிட்டாங்க, அப்படி எதுவும் கிடையாது. அஃப்கோர்ஸ் மணி ஃப்ளோ 2 பக்கத்துலையும் இருந்தது. அது ஆங்கிளில் வச்சா தாவேகா தான் பணத்தை ரொம்ப கம்மியாக செலவு பண்ண கட்சி. பல ஆயிரம் கோடி திமுகவும் சில ஆயிரம் கோடி அண்ணா திமுகவும் செலவு பண்ணியிருக்கு. தாவேகா வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஜெயித்த பிறகு உங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு புதுவிதமான அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி உருவாகியிருக்கு. ஜாதி மதங்களை கடந்து பணம் தோற்று போயிருக்கு. இந்தியாவிலே கடந்த 25 ஆண்டுகளாக பணத்தில் பெயர் பெற்ற மணி ஃப்ளோவில் நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. அது இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அது வந்து விஜயோட மிகப்பெரிய சாதனை.
என்னால் ஐ கேன் வவுச் ஃபார் தட். இந்த 2 பேரும் பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுவாங்கன்றது 2023 சாத்தாங்குளம் இடைத்தேர்தலேருந்து நான் பார்க்குறேன். லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்ததுலேருந்து, திருமங்கலம் ஃபார்முலாலேருந்து, ஸ்ரீரங்கம் ஃபார்முலாலேருந்து, ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடின்னு பார்த்துட்டோம் நம்ம. இந்த எலெக்ஷனில் பல ஆயிரம் கோடி திமுகவும் சில ஆயிரம் கோடி அண்ணா திமுகவும் செலவு பண்ணியிருக்கு. பெரம்பூரில் விஜயை தோக்கடிக்க 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதே அமௌண்ட்டு திருச்சி கிழக்கில் அதை மீறி ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி கொளத்தூரில் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி இருக்கு, ஸ்டாலின் தோற்றுருக்கார். அப்போ இந்த தேர்தல் சொல்லக்கூடிய செய்தி என்பது குறைந்தபட்ச அறிவுள்ள அரசியல்வாதி 6 அமர்ந்து உட்கார்ந்து பேச வேண்டியது. பணம் தோற்று போயிருக்கு உண்மையிலே. இவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அதிகாரத்துக்கு வந்தவங்க, அதிகார பெருவாழ்வு வாழ வந்தவங்க எப்படி நடந்துப்பாங்க, எப்படி நடந்துக்க போகிறாங்கன்றதை நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமாவது வெயிட் பண்ணணும். 1 நாள் 2 நாள் 1 மாதம்னா அதாவது குறைஞ்சபட்சம் 100 days அது சொல்லுவாங்க. 100 days கூட வந்து நிர்வாகத்துக்கு தான். த ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் த பாலிடிக்ஸ் ஆஃப் டிவிக்குன்றது 1 year ஆகும் உங்களுக்கு. இதில் அதிமுகவும் அவங்க உடைக்கிறாங்க. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஏன்னா அவங்க கோர் ஓட் பேங்க்கு அதிமுகலேருந்து வந்திருக்கு. அதனால் அவங்க விழுங்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நத்திங் ராங் இன் இட். நீங்கள் எம்எல்ஏவை வாங்குறத கூட குறை சொல்லுங்கள், நான் அதில் லாஜிக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் வந்து அந்த 25 பேர் வந்து தப்பிச்சு ஓட்டான் போயினா டிஸ்குவாலிஃபை ஆகிடும். புது ஸ்ட்ராட்டஜி 4 பேரை ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க. 4 பேரை ரிசைன் பண்ண வச்சு இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது. அங்கே ப்ரூவ் பண்ணுங்கள். அங்கே வந்து மக்கள் இதை ஏற்றுக்கல, இந்த குதிரை பேரத்தில்னா தோக்கடிச்சு அனுப்புங்க, விஜயை தோக்கடிச்சு அனுப்புங்க. இல்லை எங்களுக்கு இது பிரச்சனை இல்லைன்னா ஜெயிச்சு அனுப்புங்க. வாட் எவர் இட் இஸ் நம்ம ஏற்றுக்க போகிறோம். பட் கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, அது ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதிமுகலேருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. செக்மெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ கேடர் நகர்றான். வாக்குகள் நகர்ந்ததை தாண்டி அவன் தேர்தலில் மட்டும்தான் வர முடியும். மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், எக்ஸ் எம்பிஸு, எக்ஸ் எம்எல்ஏஸு கொத்து கொத்தாக போய் சேர்ந்துட்டுருக்கான். எதனால் போகிறான்? இன்னும் 6 மாதத்தில் 8 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருது. அப்போ இவங்கெல்லாம் போனால் தான் தாவேக்காவை காப்பாற்ற முடியும். தாவேக்காவுக்கு இவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. இவங்களுக்கு பதவி வேணும், லோக்கல் பாடியிலேயாவது பதவி வேணும், நகர்றாங்க. எழுதி வச்சுக்கோங்க, லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு நெருக்கத்தில் வர வர திமுகலேருந்து மிகப்பெரிய அளவில் தாவேக்காக நகருவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். எம்எல்ஏ எம்பி போகாமல் இருக்கலாம், கேடர்ஸும் மாவட்ட செயலாளர், மாவட்ட ஒன்றிய செயலாளர், ஹார்ட் கோர் டிஎம்கே இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நகருவாங்க. ஏன்னா லோக்கல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண இதே இந்த ஆள் பிடிக்கிற வேலையை பேசுவோம். ஆள் பிடிக்கிற வேலையை வந்து ஏன் தாவேக்கா செய்யுதுன்னா, திமுகவும் ஆள் பிடிக்கிற வேலையை செய்யுது, அதை யாரும் நம்ம பேச மாட்டோம். தாவேக்கா ஆள் பிடிக்கிற வேலையை ஏன் செய்யுதுன்னா, லோக்கல் பாடிஸ்லாம் அவங்களுக்கு ஆள் வேணும், பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. அதனால் அவங்க வந்து இதை வந்து இப்போ செய்கிறாங்க. ஏடிஎம்கேக்குள்ளே ஃப்யூச்சர் இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டாங்க. அவன் அங்கே போகிறான். இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க. போகிறத வந்து நீங்கள் என்ன குறை சொல்லுங்கள்? சரி, அப்படி குறை சொல்கிற வாயி குறைஞ்சபட்சம் நீதி நேர்மை இருந்ததுன்னா, நடுநிலைமை இருந்ததுன்னா, திமுக தினம் அந்த வேலையை செஞ்சதில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்க திமுக சிஎம் ஸ்டாலின் இருக்கும்போது பண்ணார்ல. வைத்திலிங்கம், ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டே இவங்கெல்லாம் எம்எல்ஏ வந்து ரிசைன்மெண்ட்டு தானே போனாங்க. அப்போ உங்களுக்கு அது இனிச்சுதா? இத்தனைக்கும் வைத்திலிங்கம் கேஸில் வந்து அவர் மேலே போட்ட 28 கோடி ரூபாய் டிவிஎஸ்சி கேஸையே வாபஸ் வாங்கினீங்க. அது இன்றைக்கி மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறாங்க. தட் இஸ் டெமோக்ரஸி. அது உங்கள் ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை. ஒரு விஷயங்க, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இல்லைன்னா என்ன நடக்குமோ அது இது நடக்குது. லெஃப்ட்லேருந்து போகிறானா போல, பிஜேபியிலேருந்து போல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே போகலாம், அவங்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் போல லெஃப்ட்லேருந்து போல, பிஜேபியிலேருந்து போல. ஏன்னா நல்லதோ கெட்டதோ அவனுக்கு ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு ஐடியாலஜி இருக்குது. எதுவுமே இல்லாதவன் வரதே வந்து சம்பாதிக்க தான் வரான், கொள்ளடிக்க தான் வரான், ஊடு தாலி அறுக்க தான் வரான். அவன் எங்கே இப்போ அதிகாரம் இருக்கோ அங்கே ஓடுவான். இப்போ ஓடுறான், இது அவங்களுக்கும் தெரியும். அறிவாலயத்தில் தினம் ஃபங்க்ஷன் வச்சு ஆளுங்களை சேர்த்துக்கல கடந்த 6 மாதமாக. அவன்லாம் யார்? இன்றைக்கி இது உங்களுக்கு எதிராக திரும்புது. ஆகவே இந்த அரசியல், இது ஆள் பிடிக்கிற அரசியல் தாங்க, சந்தேகம் இல்லைங்க. இது எதுலேருந்து வருது? கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை வருது. அவங்க அது வந்து தாவேக்காக ஏதாவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. திமுக இருக்கா? எதுவும் கிடையாது. திமுக ஏதோ கொஞ்சம் இருந்துது, அதுவும் இன்றைக்கி காலி ஆகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரே தராசில் வச்சு பார்க்கப்பட வேண்டியவர்கள் தான் அவங்களுக்கு. கொள்கை ரீதியாக இயங்குகிற இன்றைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள்னால் இடதுசாரிகளும் பிஜேபியும் தான். அவங்கள்லேருந்து யாருமே பெரிய அளவில் வரமாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு விழுமையாக இருக்குது, சரியோ தப்போ. அது தப்பாக இருந்தால் கூட அவன் நம்புகிற விஷயத்துக்கு அவன் விசுவாசமாக இருக்கான்.
ஒரு ஹார்ட்கோர் பிஜேபி கேடரை உன்னால ஏன் நகர்த்த முடியல? ஏன் ஒரு லெஃப்ட்லேருந்து உன்னால் தூக்க முடியல? எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அவன் வரமாட்டேன்றான். இங்கே வரதே எதுக்கு வரான்? சம்பாதிக்க தானே வரான். அவன் சம்பாதிக்கிறவன் எங்கே யார் ஆட்சியில் இருந்தாலும் அங்கே போவான். அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. அதனால் இது ஆள் பிடிக்கிற வேலைன்னா ஆள் பிடிக்கிற வேலை தான். இது உங்கள் ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான். சார், தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இருக்காங்க சார், மாறும் அப்படின்னு நம்புறாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், மக்கள் நம்புறாங்க சார். ஏன்னா நானும் தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். விஜய் நல்லது செய்வாருன்னு மக்கள் நம்புறாங்க சார். நான் மத்தவங்களை விட்டுடுறேன். ஒரு ஆட்டோ டிரைவரோ இல்ல ஒரு ஜூஸ் ஷாப்லயோ இல்ல வெளியில எங்க போய் பேசினாலும் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவர் நல்லது பண்ணுவாரு, மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு மக்கள் நம்புறாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய மேயர், கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் எவ்வளவு முக்கியன்றது நமக்கு தெரியும். இஃப் அட் ஆல் மாற்றம் வரணும்னாக்கா இப்பவாவது ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி நல்ல இளைஞர்களை போட்டு அந்த மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்காம திரும்ப திரும்ப பழைய கட்சிகள்ல இருந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய ஊழல் புறையோடு இருக்கக்கூடிய ஆட்கள் பலரை சேர்த்து கொடுக்கும் பொழுது மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாகாதா? முதல்ல மக்கள், நான் உங்களோட டு சர்டன் எக்ஸ்டென்ட் நான் டிஃபர் ஆகிறேன். நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, பெரிய நம்பிக்கை வைத்து மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. அவரால் ஒன்றும் பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வேணாம், இவர் ஓரளவு செய்வார்னு ஓரளவு நம்பிக்கை இருக்குங்க. அப்படி செய்யலைன்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிட்டு போகலாம். தப்பு பண்ணாருன்னா பண்ணிட்டு, இவங்க 2 பேரும் இப்படியே சொல்கிறாங்க, 2 பேரும் கொள்ளை அடிச்சாங்க, புதுசாக ஒருத்தர் கொள்ளடிக்கட்டுமே, தப்பு பண்ணாருன்னா அடுத்த எலெக்ஷனில் மாற்றிக்கலாம். ஸோ பெரிய அளவில் மக்கள் நம்பிக்கை வைத்து இவருக்கு என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். பெரிய அளவில் மக்கள் நம்பிக்கை வைத்து விஜய்க்கு வாக்களிக்கவில்லை. இவங்க 2 பேர் மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சலிப்பு, ஒரு கோபம், அதன் அடிப்படையில் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால் இவர் திமுகலேருந்து ஆளை குறிப்பாக அதிமுகலேருந்து ஆளெல்லாம் இழுத்து அவங்க லோக்கல் பாடியில் போய் சேர்த்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு காமன் மேனோட காமன் விமனோட இஷ்யூஸில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத பட்சத்தில் அவங்க ஒன்றும் விஜய் மேலே சலிப்படைய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 ரூபாய் ஸ்கீம் 2500 ரூபாவை மாற்றுறாரு, அதை சஸ்டெயின் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவரால் பண்ணுறது கஷ்டம், பட் எப்படியோ சமூக மேனேஜர்ஸ் த ஃபைனான்ஸ் பண்ணிடுறாரு. பேருந்துகளில் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தை மாநிலம் முழுவதும் உறுதிப்படுத்திடுறாரு. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்களை சரி பண்ணாலும், ப்ளஸ் லா அண்ட் ஆர்டரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹி வில் சர்வே. அதை தாண்டி பெரிய மாற்றன்றதுலாம் தாசில்தார் ஆஃபீஸில் போனால் லஞ்சம் தான், போலீஸ் ஸ்டேஷனில் போனால் லஞ்சம் தான், இபி ஆஃபீஸில் போனால் லஞ்சம் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போனால் லஞ்சம் தான், நீங்கள் வாட்டர் போர்டில் போனீங்கன்னா லஞ்சம் தான். லஞ்சம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இட்ஸ் பிகம் அ வே ஆஃப் லைஃப். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே அவங்களுக்கு தேவையான காரியங்களை காசு கொடுத்து தான் சாதிக்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த பெரிய மாற்றங்களுக்கு ஒன்றும் மக்கள் எதிர்பார்த்து இவருக்கு ஓட்டு போடலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, குடும்ப அரசியல் இல்லாமல் அவர் இருக்கார் அப்படின்னா அது ஒரு பலமாக அவருக்கு இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், இதுக்கு மோடியோட பலம் அவருக்கு ஃபேமிலி இல்லை, விஜய்க்கு ஃபேமிலி இல்லை. ஃபேமிலி இல்லைன்னா தேர் நாட் இன் பப்ளிக் லைஃப். அது அவருக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்று கட்சிகள்லேருந்து வரக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் தாவேக்காலில் சேர்ந்து அவங்க லோக்கல் பாடியில் ஜெயிச்சாங்கன்னா பெர்செப்ஷன் வைஸ் ஒரு சின்ன சேஞ்ச், ஷஃப்லிங் வருமே ஒழிய பெரிய அளவில் அவருக்கான அந்த ஆதரவு தளம் என்பது மாறப்போகிறது இல்லை. அவர் ப்ரொவைடட் இப்போ நான் சொன்ன சில இம்பார்ட்டன்ட் ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு லா அண்ட் ஆர்டரை டாலரபிள் லெவலில் மெயின்டைன் பண்ணுறாருன்னா ஹீ கேன் சர்வை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமெம்பர் ஒன் திங், ஒருவேளை விஜய் ஃபெயிலியர் ஆனால், விஜய்க்கு போன ஓட்டு 1 வருஷத்துல 2 வருஷத்துல வெளியேறுது, எக்ஸிட் ஆகுதுன்னா அது திரும்ப திமுக அதிமுக டு சர்டன் எக்ஸ்டென்ட் சத்தியமாக போகாது. அது புது பிளேயர்ஸுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அண்ணாமலை. அதனால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வின்னு திமுக அதை கனவு கண்டதுன்னா we can only say good luck. சரி, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தாவேக்கா கூட்டணி கட்சி தலைவர்கள் 4 பேர், காங்கிரஸை தவிர்த்து சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், திருமாவளவன் அவர்கள் விசிகால இருந்து இவங்களோட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த காணொலியில நாங்கள் 4 பேருமே திமுகவோட கொள்கை ரீதியா இருக்கோம், திமுக தனித்து விடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் அந்த காணொலி வெளிவந்தது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நாங்கள் டிவிகேவோட இருக்கிறதாலேயே டிவிகேவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது அப்படி 4 பேருமே மேடை மேல வவுச் பண்றாங்க. இது ரொம்ப பெக்யூலரான சுச்சுவேஷனுங்க இது.
செக்குலரிசம்ன்றது இவங்கள பைண்டிங் நாள் தொப்புள் கொடி உறவாக இருக்குது. பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய இஷ்யூஸில் இவங்க வந்து நாங்கள் திமுகவோட இருக்கோம். நீங்கள் சொல்கிறத கொள்கை ரீதியா கொள்கை இதே ரீதியாக வார்த்தைகளை அதே தான் சொல்றாங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஐ கேன் வவுச் ஃபார் தட், தே won't do anything against unity and integrity of Indiaன்றது தான் ராகுல் காந்தியோட ஸ்பீச்சு. அதே தான் வந்து இவங்களும் இன்னைக்கு சொல்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெஸ் மீட் புதிய தலைமுறையில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் டிஜிட்டலாக அல்லது சேனலுக்கா? அது சேனலுக்கு. ஓகே, எனக்கு அது நான் பார்க்கல அந்த இன்டர்வியூ. ஐ ஹாவ் டு விசிட் தட் வீடியோ. வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க எந்த அர்த்தத்தில் அப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரெண்டு விசிக் அண்ட் ஐயூஎம்எல் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், லெஃப்ட் இந்த அவுட் சைட் த கவர்மெண்ட் பட் சப்போர்ட்டிங் தி கவர்மெண்ட். எப்படி வந்து நாங்கள் பிரதான எதிர்கட்சியான திமுகவோட நாங்கள் வேறுபடலை, நாங்கள் கொள்கை கூட்டணி இது கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி ஆல் தீஸ் திங்ஸ் தே ஆர் டூயிங் இட் டு புட் விஜய் அண்டர் செக்காக கூட இருக்கலாம். எனக்கு அப்படி தான். சார், அதில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டோன்றதுக்காகவே நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்றது அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒத்து வரலன்னா நாங்கள் கேள்வி கேட்போம், வெளியில வரவும் செய்வோங்கிறதையும் சொல்றாரு. அதெல்லாம் வெளியிலலாம் ஒரு நாளும் அவர் வரமாட்டார். மார்க் மை வேர்ட்ஸ். உள்ளே போனவங்க வெளியில் வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் லெஃப்ட் வேணால் செய்யலாமே வழியோ ஐயூஎம்எல் விசிகாவெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது ஒரு பெக்யூலர் சுச்சுவேஷன், ஒரு பொலிட்டிக்கல் சன்னிங் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க டிஎம்கே விட்டு வெளியில் வந்தாலும் ஹேமர் அண்ட் டாங் டிஎம்கே அகேன்ஸ்டாக போக தயங்கிறதுக்கு காரணம் விஜயோட பாலிசிஸ். அது மேலெலாம் இவங்களுக்கு நம்பிக்கை வரல. விஜய் ஒரு ஹார்ட் கோர் பாலிட்டிஷனாக இன்றைக்கி உருவெடுக்கல. இன்ஃபேக்ட் 2 வருஷத்துக்கு முன்னாலே விஜய் வந்து இந்த பார்ட்டிஸ் அப்பயே நேரில் சந்தித்து பேசி அவங்கள கெஜுவல் பண்ணி அவங்களோட பொலிட்டிக்கல் பிரிட்ஜை பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாலே வெளியில் வந்திருப்பாங்க. அது எதையுமே அவர் செய்யலை. See, problem with Joseph Vijay, Chief Minister Joseph Vijay, is that he is one among the rare breed of politicians, in the sense that he is a politician, maybe the only politician in the country who is having least politics. குறைஞ்சபட்ச அரசியலோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், வெற்றிகரமான அரசியல் தலைவர், a successful politician is Vijay. See, he has done a revolution. 2 பெரிய கட்சிகளை ஒரு சேர வீழ்த்தியிருக்காரு. பணம் செலவு பண்ணாமல் அல்லது மினிமம் அமௌண்ட்டோடு பல ஆயிரம் கோடியை திமுக செலவு பண்ணிச்சு, சில ஆயிரம் கோடி அண்ணா திமுக செலவு பண்ணிச்சு. மணி வாஸ் ஃப்ளோயிங் லைக் கேஞ்சஸ், ரிவர் கேஞ்சஸ். கங்கை நதி மாதிரி வெள்ளம் ஓடிச்சு, பணம் ஓடிச்சு. 100 கோடி 200 கோடிலாம் சர்வசாதாரணமாக செலவு பண்ணாங்க ஒரு தொகுதியில். தோற்றுருக்காங்க, அப்படியும் தோற்றுருக்காங்க. அப்போ மக்கள் வந்து இந்த எந்த விதமான ஒரு பெரிய முயற்சிகள் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து எடுக்கப்படாமலேயே ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. 35% ஓட்டுன்றது இட்ஸ் அ ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட். எம்ஜிஆர் 30% தான் வாங்கி 130 சீட் வாங்கினார் 50 வருஷத்துக்கு மேலே. வெரஸ் விஜய் வாஸ் ஏபிள் டு அச்சீவ் இட் 35%. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது 118 மேஜிக் மார்க்காக கன்வெர்ட் ஆகல பிகாஸ் ஆஃப் 4 கார்னர் ஃபைட். நான் ஏன் சொல்ல வரேன்னா, வாட் விஜய் ஹஸ் அச்சீவ்டு வாஸ் சம்திங் ரிமார்க்கபிள். இந்த வெலாசிட்டி வந்து இன்னமும் இந்த லெஃப்ட்டுக்கும் விசிகாக்கும் ஐயூஎம்எலுக்கும் புரியல. பழைய விசுவாசத்தில் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த தோல்வி ஏன் வந்ததுன்ற ஒரு ஆத்ம பரிசோதனை இவங்ககிட்ட இல்லை. 5 வருஷம் திமுக கவர்மெண்ட்டில் நடந்த குறைகளை, குற்றங்களை, மிகப்பெரிய தீமைகளை போராட வேண்டிய அளவுக்கு எதிர்த்து இவங்க போராடாமல் தவறியதன் விளைவு தான் இன்றைக்கி தோற்றுருக்காங்க. காசு வாங்கிட்டு 10,000 ரூபாய் ஒரு ஓட்டு வரைக்கும் கொடுத்தவங்க மாற்றி குத்திருக்காங்க. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு புரட்சி, ரெவல்யூஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மக்களாக பார்க்குறவங்க, மக்களை நேசிக்கிறவங்க நான் சொல்கிறத ஒப்புக்கொள்வாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன் மேடம், முந்தி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நம்புகிறேன். விஜய் ஒரு மாற்றம் நான் நம்பலை. விஜய் பெரிய அளவில் நல்லது செய்வார் நான் நம்பலை. விஜய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நான் நம்பலை. அவர் இன்னும் தன்னை நிரூபிக்க வேண்டி இருக்குது நிறையா. ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதை தான் நான் யோசிக்கணுன்றேன் இன்னைக்கு. இந்த கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுக ஒரு சேர தூக்கி அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சிருக்காங்க? கீழ்மட்டத்தில் நடந்த ஊழல். நான் கேட்குறேன், இடதுசாரிகளை சாம்சங் இஷ்யூக்கு பிறகு உங்கள் தோழர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவன் விஜய்க்கு போட்டிருக்கான். ஏன்னா என்டிஏ போட முடியாது, பிஜேபி இருக்கு. விசிகே ஓட்டு 80% விஜய்க்கு போயிடுச்சு. இன்றைக்கி திரும்ப தனித்து விடப்பட்டிருக்கிறார். முஸ்லீம்ஸ் ஓட்டு மட்டும்தான் திமுக போயிருக்கு. அந்த விதத்தில் ஐயூஎம்எல் பண்ணது இவங்க எல்லாரையும் விட தப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கூட கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போச்சு, அதர் பார்ட்டிஸ் போச்சு. பட் ஆஸ் அ கம்யூனிட்டி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், இருக்கிறதுல லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக அப்படியே திமுகவுக்கு போச்சுன்னா அது ஒன்லி ஃப்ரம் முஸ்லீம் பிளாக் தான். ஸோ மற்றவங்க அத்தனை பேரும் மாற்றி குத்திருக்காங்க. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. காங்கிரஸை அந்த கூட்டத்துக்கு அவங்க கூப்பிடல. ஏன் கூப்பிடலன்னு எனக்கு தெரியல. புதிய தலைமுறை இன்றைக்கி அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே நடக்கலை.
அப்போ இதை பற்றி தான் இந்த கூட்டணி கட்சிகள் கவலைப்படணுமே தவிர, திமுகவோட பழைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் இன்றைக்கி கூட்டணியில் இல்லை, விஜயோட இல்லை, திமுக நாங்கள் கை விடலைன்றதெல்லாம் வந்து பழைய எஜமான விசுவாசத்தில் இவர்கள் பேசுகிறார்கள். திமுகவை விட திமுக வாக்களித்த ஒரு காலத்தில் திமுகவுக்கு ஜால்ரா போட்ட இந்த கட்சிகள் மீது தான் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது இன்றைக்கி உண்மை இருக்குது. இது ஏன் நடந்தது? தன்னை திருத்திக் கொள்ள திமுக ஏதாவது முயற்சி எடுத்துதான்? சுய பரிசோதனை ஏதாவது செஞ்சுதா? அதை செய்யாமல் நீங்கள் திமுக என்னமோ வக்காலத்து வாங்குவது என்பது எனக்கு தெரிஞ்சவங்க விஜய்க்கு வந்து விஜயோட தங்களோட பார்கெனிங் பவரை கூட்டுறாங்க. அப்படிதான் நான் பண்ணேன். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். வணக்கம்.